குழு நண்பர்களுக்கு வணக்கம். இது இரண்டாவது பதிவு. திருப்பத்தூர் முரளி தோட்டத்தில் இரண்டாவது பதிவு. இந்த தமிழர் வேளாண்மை முறைக்கு அதாவது எதுவும் செய்ய வேணாம். கோடை நாளில் நல்லா காய வைக்கணும். மழை காலத்தில் பெய்கிற அவ்வளோ நீரையும் இதிலையே தங்க வைக்கணும். கோடை காலத்தில் முழுசாக நல்லா காய வைக்கணும் தோட்டத்தை. மழை காலத்தில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணீரையும் இதிலேயே தேக்கி நிறுத்தணும். இங்கே அந்தந்த இடத்துல பெய்ய தண்ணீரை அங்கங்கேயே குடிக்க வைக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வரப்பு அமைச்சது. பார்த்திங்கன்னா இது எவ்வளோ உயரம் வரப்புன்னு கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி உயரம் வரப்பு. அதை பாருங்கள், அவ்வளோ உயரம் அப்படியே சுற்றி போட்டிருக்கோம். சரியா? இது உள்ளே பெய்கிற நீரெல்லாம் இங்கேயே தங்குது. இது உள்ளே இருக்கிற மாந்தோப்பில் இது உள்ளே பெய்கிற நீரெல்லாம் இங்கேயே தங்குது. அதே போல் எந்த விதமான பெரிய அளவில் உழைப்பு இல்லை, பராமரிப்பு இல்லை, பூச்சி மருந்து இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டு துவக்கம் இது. இப்போ தான் இந்த ஆண்டு தான் ஒரு 15-20% மரங்கள் காய்ப்புக்கே வந்திருக்கு. சரியா? தண்ணி இயல்பாக காய்ப்புக்கு வந்திருக்கு. இனிமேல் காலங்காலத்துக்கு இது இந்த காய்ப்பு தொடரும். சரியா? காலங்காலத்துக்கு இந்த காய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நல்ல செழிப்பான காய்கள், ஆரோக்கியமான காய்கள். சரியா? இந்த கிளிமுஞ்சி, கிளிமூக்கு, தோத்தாரி ஏதோ சொல்லுவாங்க. அதை இந்த ஒட்டு ரகம் பிகேஎம், இப்படி பல்வேறு ரகங்களில் சொல்கிற இந்த ரகங்கள் எல்லாமே நல்ல முறையில் காய்ப்புக்கு வந்திருக்கு. சரியா? இந்த ஆண்டு தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்ச அந்த தாமரை தோட்டத்து மாம்பழத்தோட இந்த பழமும் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். நேரடியான முற்றிலும் மரத்திலேயே பழுத்த பழங்கள். சரியா? விற்பனைக்கு இந்த ஆண்டு முதல் திருப்பத்தூர் முரளி தோட்டத்திலிருந்தும் வரும். பழுத்த பிறகு, மரத்திலேயே பழுத்த பிறகு ஒவ்வொரு பழங்களாக பறித்து விற்பனைக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறோம். அதை சொல்லியிருக்கோம். தொடர்ந்து நம்ம இந்த தோட்டத்தினுடைய விளைச்சல், இதனுடைய பழத்தினுடைய சுவை, மரத்திலேயே பழுத்த பழங்களின் சுவையை நம்ம மக்கள் விரைவில் சந்திப்பாங்க, அனுபவிப்பாங்க. நல்ல காய்ப்பு திறனோடு இருக்குது. நல்ல காய்ப்பு, நல்ல இயற்கையான முறையில் எப்படி தானே எழும்பி விளைஞ்ச விளையுமோ அந்த விளைச்சல் நம்ம இங்கே கண்ணால் பார்க்குறோம். சரியா? அருமையாக இருக்குது. நல்ல ஒரு செழிப்பான காய்கள். இதுக்கப்புறம் காலங்காலத்துக்கு இப்போ தான் இந்த மரத்துக்கு தன்னுணர்வே வந்திருக்கு. ஒரு இயல்பாக ஒரு செடி பூக்கணும், காய்க்கணும். ஒரு ஆட்டுக்கு தன்னுணர்வு வர்ற மாதிரி, ஒரு மாட்டுக்கு தன்னுணர்வு, கோழிக்கு தன்னுணர்வு தானே தன்னுடைய இணையை தேடி சேர்றது மாதிரி தன் மகரந்த சேர்க்கையும் அயல் மகரந்த சேர்க்கையுமா தானே உருவாக்கி இந்த தோட்டம் காய்ப்புக்கு வந்திருக்கு. சரி, எந்த விதமான இடுபொருளும் இல்லை, பூச்சி மருந்தும் இல்லாமல் தானே பழுத்து, தானே முதிர்ச்சி அடைஞ்சி, தானே இணை தேடி காய்த்த காய்கள். சரியா? நிச்சயமாக இது ஒரு மாற்றம். இதுதான் இந்த மண்ணுக்கு உரிய மாற்றம். 4 வருஷம் ஆகுது தண்ணி பாய்ச்சி. சரியா? காய தான் மாமரமே பூக்கும். அந்த அடிப்படையில் 4 வருஷமாக காஞ்சி முழுசாக மழை நீர் மட்டுமே தேங்கி நின்று இந்த விளைச்சலை இந்த மரங்கள் கொண்டு வந்திருக்கு. இனி வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த விளைச்சல் வரும். ஏன்னா இது இயற்கையை நோக்கி திரும்பிட்டு, ஒரு பெண் பூப்படையும் போது மருந்து கொடுத்து மட்டுமே பூப்படைய வைக்கிறது. ஒவ்வொரு தடையும் மருந்து கொடுத்தா தான் பூப்பே வரும். அப்புறம் திருப்பி பூப்பு வராது. அப்புறம் கருமுட்டை வளர்கிறதுக்கு மருந்து கொடுத்தா மட்டும்தான். ஆனால் காலங்காலமாக தானேவே தான் வளர்ந்தது. அது மாதிரி இது தன்னுடைய இனத்தை தானே விரிவுபடுத்துறதுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கின்ற இந்த பூப்பு 4 வருடங்கள் காலம் கேட்டிருக்கு. இந்த மரங்கள் 4 வருடம் கழித்து தான் இந்த பூப்பு வந்திருக்கு. இப்போது காய்ப்பு வந்திருக்கு. இனி ஒரு ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த பூப்பையும் காய்ப்பையும் நம்ம சந்திக்க முடியும். சரியா? பார்க்கலாம். சரியா? நல்ல ஒரு அற்புதமான விளைச்சல். இந்த பழங்களை சுவைக்கிற வாய்ப்பு, மரத்திலேயே பழுத்த எந்த விதமான இடுபொருளும் இல்லாமல் உற்பத்தி செய்து மரத்திலேயே பழுத்த அந்த பழங்களை சாப்பிட்ற வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பழங்கள் விற்பனைக்கு வருது. திருப்பத்தூர் முரளி தோட்டம் இது. சரியா? நன்றி, வணக்கம்.